கேன்சர் 10 சிஎம் இருந்தது, 4 சிஎம்க்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா எப்படின்னு? என் வீடியோவை பாருங்கள். ஓகே, வணக்கம் எல்லாத்துக்கும். சந்தனா பேசுகிறேன், சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். ஓகே, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க நம்ம சந்தித்தோம். ஸோ அவங்களுக்கு 10 சிஎம் கட்டி, பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல எத்தனை சிஎம்னு. நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எப்படின்னா, அவங்க கீமோ மருந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹை ரிஸ்க்குனால அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதனால மருந்து கொடுத்துட்டாங்க. மருந்து சாப்பிட்றாங்க. கண்ணுக்கெல்லாம் அப்படி வீங்கி போச்சு. இந்த கண்ணுக்கெல்லாம் அப்படி வீங்கிருச்சு. அதே நிமிஷம் அவங்களுக்கு சோறு சாப்பிட முடியல, வாந்தி, வாய் நாக்கு ருசி தெரியல, வலி, கேன்சரோட வலி, கர்ப்பப்பையில் வலி தெரியுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்டை எடுத்த பிறகு அவங்களோட வலியிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் அந்த வாந்தி இதெல்லாம் அப்படியே இறங்கி வந்துச்சு. அதே நிமிஷம் அவங்களோட மருந்து, கீமோ மருந்து முடிஞ்சிச்சு. ஒரு வாரம் இவங்க நல்லா இருந்தவங்க இப்போ ரீசண்டாக ஒரு வாரம் 2 வாரம் ஒரு வாரம் கழித்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் கேட்டு செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு மாதம் அவங்க ப்ராப்பராக எல்லாம் எடுத்தாங்க. அவங்களோட 10 சிஎம் கட்டி 4 சிஎம்க்கு வந்துருச்சு. கச்சோட் ஆகிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஓகேம்மா நான் அந்த கீமோ மருந்து சாப்பிடுவா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு. அப்போ அவங்க 2 நாள் சாப்பிட்டாங்க. நான் எடுத்துகிட்டு சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். வாந்தி திருப்பி வருதுமா, வலி திருப்பி தெரியுது, ஓகே, நாக்கு ருசி திருப்பி இது மாதிரி ஆகுது அப்படின்னு. அடுத்து கண்ணு வீங்கும் பழையபடி தேவையாயிது. அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, ஏம்மா நல்ல விஷயத்தை எடுக்கிறப்ப நல்ல ப்ராடக்ட் காசு கட்டி சாப்பிட்றீங்க, எதுக்குமா இந்த விஷத்தை கொண்டு போய் அதில் கலக்குறீங்க, தூக்கி போடுங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, காசு கட்டி எடுத்து பரவாயில்ல, அது விஷம், நல்லது கொடுக்கணும் கலக்குறாங்க. அதை தான் நானும் சொன்னேன். அது அவங்கவுங்க சொந்த நம்பிக்கை. இங்கே போனால் சரியாயிடணும், சரியாகனா போச்சு, சரியாகலன்னா அதுலேயும் நிற்கக்கூடாது. அது நம்மளுக்கு பலன் கொடுக்கல. அடுத்த இது செய்கிறாங்க, அடுத்த இதுக்கு போகிறாங்கன்னா நம்மளுக்கு பலன் கொடுக்கல. அது அப்போ எங்கிட்ட பலன் கொடுக்குதோ அதை தேடணும். கிடச்சிச்சா அதை கண்டினியூ பண்ணணும். இதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்குள்ள என்ன பண்ணுங்கள். என் நம்பரை மின்னுக்கு நான் பின் பண்ணுறேன். இப்போ திருப்பி வயலு சொல்கிறேன். 96 29 4 818 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை கைட் பண்ணுவோம், சொல்லித்தருவேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.